அதுக்கு பிறகு விஜய பார்வதி அவங்களோட அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு விஜய பார்வதி மேலயும், கமருதீன் மேலயும் எதுவும் கோவம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல ஃப்ரீ டாஸ்க்ல விஜய பார்வோட அம்மாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் உள்ள வந்து ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்ப பிக் பாஸ் குடுத்திருந்தாரு. அவங்க உள்ள வந்திருந்தப்ப, தன்னோட பொண்ணு இதுவரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல எக்கச்சக்கமான பாசிட்டிவான விமர்சனங்களும், ஒரு பக்கம் நெகட்டிவான விமர்சனம் வாங்கியிருப்பாங்க. அத எத பத்தியுமே அவங்க வீட்டுக்குள்ள வந்து பேசவே இல்ல. "உன்னோட கேம நீ சரியா விளையாண்டுகிட்டு இருக்க. அத அப்படியே ஃபாலோ பண்ணு." அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அட்வைஸாவும் குடுத்திருந்தாங்க. இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் ரொம்ப ஜாலியாவும், சகஜமாவும் யாருக்கிட்டயும் எந்த விதமான அந்த ஒரு வெஞ்சன்ஸ காமிக்கிற மாதிரியோ, தான் பொண்ண வந்து பலரால காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத குத்தி காட்டுற மாரியும் அவங்க பேசல. அப்படிப்பட்ட விஜய் பாரு அவங்க அம்மா 24 மணி நேரம் தங்கும்போது, கமருதீன் அப்புறம் பாருவ பத்தி ஏதாவது கேட்பாங்க. அவங்களோட காதல் விஷயங்கள பத்தியோ, இல்ல அவங்களோட மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங்க பத்தி ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது எதுக்குமே அவங்க இடம் கொடுக்கல. இது வந்து கேம். இங்க வந்து நான் என் பொண்ண பார்க்க வந்திருக்கேன். அவ கேம பத்தி மட்டும் தான் பேச போறேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பார்வதியோட அம்மா, இப்ப தான் பொண்ணும், அது கூட கமருதீனும் சேர்ந்து ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளில வந்திருக்காங்கல்ல. இந்த ஒரு மனநிலையில இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள பொறுத்தவரைக்கும் தான் பொண்ணு எந்த விதமான தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சாலும், இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு கேம் ஷோ. யாரையுமே பெர்சனலா அட்டாக் பண்றதுக்காகவும், ஒருத்தவங்கள வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறதாகவும் பார்வதி பண்ணல அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த கேமுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட தாண்டி பாரு நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குதாம். மத்தபடி கமருதீன் கூட சேர்ந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கட்டும், அதே மாரி தான் பொண்ணு இந்த கேம விட்டு ட்ராக் மாறதா இருக்கட்டும், இது எல்லாமே கேம்ல மனிதனா இயல்பா நடக்கிற ஒண்ணு தான். ஆனா சாண்ட்ரா விஷயத்துல கமருதீன் பாரு நடந்துட்ட விதத்துல கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஓரளவுக்கு அவங்க வார்த்தைகள வந்து கொஞ்சம் மோசமா பயன்படுத்தும்போது, திரும்பவும் பார்வதி அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேருமே அந்த வார்த்தைகளோட சண்டையாவே முடிச்சிருந்தாங்கன்னா, இது ரெட் கார்ட் அளவுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது தான் பார்வதிக்கு அவங்க அம்மா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ். பாரு த கேமர் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து வெளில வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான சோசியல் மீடியா சப்போர்ட்டர்ஸ் உனக்கு ஆதரவு குடுத்தாங்க. அந்த ஒட்டுமொத்த ஆதரவையும் அந்த சாண்ட்ரா பொண்ண நீ எட்டி உதைச்சு ஒரே நிமிஷத்துல தூள் தூளாக்கிட்ட. மத்தபடி இருக்கட்டும், இது வந்து ஒரு கேம் தான். அந்த கேம்ல வந்து இவங்க வந்து மனிதாபிமானத்தோட நடந்துக்கல. இப்படி ஒருத்தவங்கள காலால எட்டி உதைச்சு தான் கேம் விளையாடணுமான்னு உன் மேல பல விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தாலும், உனக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா, நீ அதுக்கான சாரி கேட்டுட்ட. நீ சாரி கேட்டு மன்னிக்கிறதும், மன்னிக்காததும் அது அவங்க விருப்பம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோமோன்னு உனக்கு தோணுது. அந்த வருத்தப்பட்டுட்ட. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பட்டாலும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி நீ வருத்தப்பட்டாலும் சரி. நீ வருத்தப்பட்ட விஷயத்த பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ஆதரவா இருந்துச்சு. மத்தபடி நீ இந்த கேம விட்டு வெளில வந்ததுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மட்டுமே உன் வாழ்க்கை இல்ல. உன் வாழ்க்கைய இது மட்டுமே தீர்மானிக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா அட்வைஸா குடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே தான் பொண்ணு மேல அவங்களுக்கு கோபம் இல்ல. இந்த கேம விட்டு பாதியிலேயே வந்துட்டாங்க